திருநாட்டின் வடபுலத்தில் யாழ் மண்ணில் நல்லை நகரில் கோயில் கொண்டு எழுந்தருளிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் கடந்த மாதம் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் இனிதே ஆரம்பமானது. நாளொரு அழகு பெற்ற நல்லூர் கந்தனின் ரதோற்சவம் இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அழகால் அலங்கார கந்தன் என்றும் இளமையால் குமரன் என்றும் அழைக்கப்படும் நல்லூர் கந்தனின் மகோற்சவத்தில் இன்று காலை 6 மணிக்கு வசந்த மண்டப பூஜை ஆரம்பமானது. அதனைத் தொடர்ந்து காலை 7 மணியளவில் வள்ளி தெய்வானை சமேதராய் தேரில் ஆரோகணிக்கப்பட்ட நல்லை கந்தன் வீதி வலம் வந்தான். மங்கள வாத்தியங்கள் முழங்க, தேவார பாராயணங்கள் ஒலிக்க, பஜனைகள் இசைக்க கந்த பெருமான் தேரேறி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இன்றைய ரதோற்சவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ்ந்து வடம்பிடிக்க அழகுமிகு நல்லை கந்தன் தேரேறி வந்த காட்சி பக்தர்களின் உள்ளத்தை உருக்கியது. நீரை நெற்றியில் சூடி நினைவை நெஞ்சில் ஏந்தி ஈழம் தழைத்தோங்க வேண்டிடுவோமே. சக்தியின் நாயகா, சக்தியின் பாலகா, அந்த சரவண பொய்கை நாட்டவனியே முருகா முருகா, இங்கு சகலம் உந்தன் திருவடி கீழே குமரா குமரா, அந்த சூரனை வென்ற வேலாயுதனே முருகா முருகா. நல்லூர் கந்தன் ஆலயத்தின் மகோற்சவ திருவிழாவில் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இன மத பேதமின்றி பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைய ரதோற்சவத்தில் கலந்து கொண்டிருந்தனர். 25 நாட்கள் நாளொரு அழகு பெறும் நல்லை கந்தனின் திருவிழாவில் நாளைய தினம் தீர்த்தோற்சவம் இடம்பெறவுள்ளது. நல்லையம்பதியிலே வீற்றிருக்கும் அலங்கார கந்தனின் ரதோற்சவ பெருவிழா இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அதேபோன்று புலம்பெயர் நாடுகளிலும் இருந்து வருகை தந்த பெருந்திரளான பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளாசியை பெற்றுக் கொள்வதற்காக ஆலய வளாகத்திலே திரண்டிருந்தார்கள். அதேபோன்று இன்று காலை முதல் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளிலும் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளதை காணக்கூடியதாக இருந்தது. அதேபோன்று நல்லையம்பதியை அண்மித்த ஆலயங்களிலிருந்து பறவை காவடிகள் எல்லாம் எடுத்து பக்தர்கள் தமது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள். நல்லை கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவில் நாளைய தினம் தீர்த்தோற்சவம் நடைபெறவிருக்கின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, நல்லூர் கந்தசுவாமி ஆலய வளாகத்தில் இருந்து.